ஈரோட்டில் எஸ்ஐஆர் திருத்த பணிகள் தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று இந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தங்களுடைய படிவத்தை வழங்கி தொடங்கி இருக்காங்க. அந்த காட்சிகளை நம்ம திரையில பார்த்து வருகிறோம். கூடுதல் மற்றும் கள விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். வணக்கம் சதாசிவம். ஈரோட்டில் எஸ்ஐஆர் திருத்த பணிகள் தொடங்கி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆட்சியர் வந்திருக்கிறாரு. வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க? விவரங்கள். வணக்கம். அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாமான எஸ்ஐஆர் எனப்படும் வீடுதோறும் வாக்காளர் கணக்கெடுக்கும் பணியை இன்று தமிழகத்தில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டத்தில் இந்த பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. முதலில் மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய கந்தசாமி இல்லத்திற்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் நேரடியாக சென்று வாக்கு கணக்கெடுப்பு படிவத்தை வழங்கி இந்த பணியை தொடங்கினர். தொடர்ந்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் மாவட்ட ஆட்சியரே நேரில் சென்று வாக்காளரிடம் வாக்கு கணக்கெடுப்பு படிவத்தை வழங்கி இந்த எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் உள்ளனரா என்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த பணியில் ஈரோடு மாவட்டத்தில் மொத்தமாக 8 சட்டமன்ற தொகுதி உள்ளது. இதில் 2222 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களை கண்காணிப்பதற்காக 10 வாக்குச்சாவடிக்கு ஒரு மேற்பார்வையாளர் என 226 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த பணி அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் 9/12/2025 அன்று வெளியிடப்பட உள்ளது. இதில் கோரிக்கைகள் மற்றும் மறுப்புரைகள் இருந்தால் 9/12/2025 முதல் 8/1/2026 வரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 வாக்காளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பணிகள் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சற்று தாளவாடி, பர்கூர் போன்ற மலைப்பகுதியில் இருப்பதால் அந்த பகுதியில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் எனவும் தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். நன்றி சதாசிவம், உங்களுடைய கள விவரங்களுக்கு.